வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டி அதில் தேசிய சின்னங்கள் அப்படின்னு ஒரு சின்ன டாபிக் தான். அதில் ஒரு 16 கொஷின்ஸ் பக்கம் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசன்ட் கொஷின்ஸில் எல்லாமே இதிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக ரெகுலராகவே வந்துட்டுருக்கு. ஸோ அதை தெளிவாக நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து 6th டேர்ம் 2ல் தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். ஸோ பாலிட்டியில் இந்த நேஷ்னல் சிம்பிள்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஸோ அதை நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஷார்ட்டாக பார்த்துட்டு இந்த கொஷின்ஸை சீக்கிரம் கவர் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து 16 கொஷின் இருக்குது. எல்லாமே பைலிங்குவலாக தான் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் இருக்கிற கொஷின்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதில் பாருங்கள், 6th டேர்ம் 2ல் கவர் ஆகுது தேசிய நேஷ்னல் சிம்பிள்ஸ். அது இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் பார்த்துங்க. தமிழ் மீடியத்தில் தான் நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஒரு சில வார்த்தை அதில் அங்கங்கே நம்ம சொல்கிறேன். இப்போ தேசிய சின்னங்கள் கொஷின் வந்து பைலிங்குவலாக இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப் அதாவது அனலைசிஸ் வந்து நம்ம அது பைலிங்குவலாக தான் இருக்கும். மேக்ஸாக இருக்கட்டும் அண்டு ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், அது பைலிங்குவலாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த வீடியோ கண்டென்ட் மட்டும் தமிழில் இருக்கும். அதில் இங்கிலீஷ் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே என்னமோ நம்ம சொல்லிக்கலாம். இப்போ அதில் பாருங்கள், இது எங்கே கவர் ஆகுதுன்னா 6th டேர்ம் 2 தேசிய சின்னங்கள் அப்படின்னே ஒரு லெசன் இருக்கும், நேஷ்னல் சிம்பிள்ஸ். இப்போ அந்த புக்கில் கொஞ்சம் பேராகிராஃப் மாரி ஒரு ஸ்டோரி மாரிலாம் கொண்டு போயிருப்பாங்க. அதை நம்ம முக்கியமான பாயிண்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்கலாம், அதில் எதெல்லாம் கேட்டிருக்காங்க, அப்புறம் கொஷின் அதை வச்சு பார்க்கும்போது ஷார்ட்டாக நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். இதில் பாருங்கள், இந்திய தேசிய சின்னங்கள் ஆலமரம், தாமரை, மாம்பழம். இப்போ ஆலமரம் தான் தேசிய மரம். இது மூணுமே ஒரே வருஷம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆலமரம், தாமரை, மாம்பழம். ஆலமரம் தான் நேஷ்னல் ட்ரீ, தாமரை அப்படிங்கிறது தேசிய மலர், நேஷ்னல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாம்பழம் வந்து நேஷ்னல் ஃப்ரூட், தேசிய கனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது மூணுமே சேம் இயர், வருஷம். அதை பேஸ் பண்ணி இதை கேட்டிருக்காங்க. இந்த தாமரை வந்து இந்த பாட்டனிக்கல் நேம் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எங்கெல்லாம் டிஎன்பிசின்னு போட்டிருக்கேனோ அதெல்லாம் டிஎன்பிசி கொஷினாக இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் அது மட்டும் தான் கேட்பாங்களா அப்படின்னு கிடையாது. அந்த ஏரியாவை தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ அது சார்ந்ததை நம்ம தெளிவாக அதுவும் நம்ம படிச்சுக்கிறது நல்லது. இப்போ ஆலமரங்கிறது தேசிய மரம். 1950லேருந்து இது தேசிய மரமாக நம்ம ஆலமரத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். தாமரை தேசிய மலராக 1950லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மாம்பழத்தை வந்து நம்ம தேசிய கனி, தேசிய பழம் அப்படின்னு சொல்லலாம். 1950, மூணுமே சேம் இயர். இப்போ இதில் தாமரை அப்படிங்கிறத அந்த பாட்டனிக்கல் நேம் அதை பேஸ் பண்ணி, அதாவது தாவர ரீதியாக அதோட பேர் என்ன அப்படின்ட்டு ஒரு டிஎன்பிசியில் கேட்டுற கொஷினு நெலம்போ நீசிப்ரா அப்படின்ற ஒரு பேர். ஸோ நெலம்போ நீசிப்ரா அப்படின்றது தான் தாமரைக்கு பாட்டனிக்கலாக அதோட நேம் அப்படின்ற மாரி ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கொஷின் பார்க்கும்போது அதை நம்ம பார்த்துருவோம். இப்போ இது மூணுமே முக்கியம், சேம் வருஷத்தில் வரும். அந்தந்த அப்படியே இயர் அப்படியே இன்க்ரீஸாக அந்த ஆர்டரில் நான் கொடுத்துருப்பேன். புக்கில் அங்கங்கே மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை உங்களுக்கு ஆர்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா மயில். இப்போ 1950க்கு அப்புறம் ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் 1963ல் மயில் வந்து தேசிய பறவையாக, நேஷ்னல் பேர்டாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ 1963 இது ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. மயில் வந்து எந்த வருஷத்துலேருந்து தேசிய பறவையாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா 1963 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது புலி வந்து நேஷ்னல் அனிமலாக 1973. அப்போ 1950லேருந்து ஒரு 13 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த 1963 அதுலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் புலியை வந்து தேசிய விலங்காக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது கங்கை ஆறு. இப்போ நேஷ்னல் ரிவராக கங்கை ஆறு வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எப்போ அப்படின்னா 2008லேருந்து. இப்போ 2008லேருந்து இது கங்கை ஆறை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். இதோட நீளம் ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த இந்திய ஆறுகள் ஜாகிரஃபியில் அதையும் கேட்டிருக்காங்க. கங்கை ஆறோட நீளம் என்னென்னா 25. இது எல்லாத்துக்குமே டிஎன்பிசி படிக்கிறவங்க பேசிக்காக இது ஒரு வாட்டி பார்த்துருந்தாவே இது கண்டிப்பாக அது மைண்டில் இருக்கும். இது எல்லாமே சொல்லுவாங்க. கங்கை ஆறோட நீளம் 25 2525 கிலோமீட்டர். அது ஷார்ட்டாக 25 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் பாயிற நீளமான நதி கங்கை ஆறு தான். அதனால் இதை நேஷ்னல் ரிவராக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது எப்போ அறிவித்தாங்க அப்படின்ட்டு இதை ஒரு டிஎன்பிசியாக கேட்டிருக்காங்க. எப்படின்னா பிரதம மந்திரி, அதாவது பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அந்த காலகட்டத்தில் 2018 அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து நவம்பர் 4, 2008 எந்த நதியை தேசிய நதியாக அறிவித்தார் அப்படின்ட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. கங்கை ஆறு அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ தேதி முக்கியம். 2008ன்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ஒரு சிலது டிகிரி ஸ்டாண்டர்ட்னா அவுட் சைட் புக்லேயும் அவங்க ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. 2008 நவம்பர் 4 கொஷின்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
எந்த ஆறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது சப்போஸ் இந்த டேட்டு அவங்களே கொடுத்துருவாங்க, இயரை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ தேசிய நதியாக இவர் தான் அறிவிச்சிருக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், யானை. யானையை பொறுத்தவரையும் தேசிய பாரம்பரிய விலங்கு, நேஷ்னல் ட்ரெடிஷ்னல் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2010 அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2008, அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே பாருங்கள் 2050 இது ஆலமரம், தாமரை, மாம்பழம். ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் மயில் தேசிய பறவையாக வருது. அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 1973 புலி இது நேஷ்னல் அனிமலாக வந்திருக்கு. கங்கை ஆறு. அப்புறம் 2008 ஆறு ஒரு +2 போட்டோம் அப்படின்னா அது 8 மாறிடுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். கங்கை ஆறு 2008 25 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த இந்தியாவில் அதிகமான நீளத்தில் பாயக்கூடிய அந்த நதியை தேசிய நதியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம். எந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள். தேதி நவம்பர் 4 2008. அந்த தேதியில் தான் தேசிய ஆறாக நம்ம இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது அறிவிக்க கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யானை தேசிய பாரம்பரிய விலங்கு 2010 2 இது வந்திருக்குது. ரிவர் டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்று ஓங்கில் அப்படின்னாலும் டால்ஃபின் அப்படின்னாலும் ஒன்று தான். அது தேசிய நீர்வாழ் விலங்கு, நேஷ்னல் வாட்டர் அனிமல், வாட்டர் பேஸ்ட் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2010. அப்போ யானை தேசிய பாரம்பரிய விலங்கு. தேசிய விலங்கு அப்படின்னா புலி, இதையும் கன்ஃபியூஸ் கூடாது. தேசிய பாரம்பரிய விலங்கு. இப்போ நேஷ்னல் அனிமல், நேஷ்னல் ட்ரெடிஷ்னல் அனிமல் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது புலி, இது பாரம்பரியம்னா யானை. 2010. ஆற்று ஓங்கில், இந்த ஆற்று டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல், அதாவது தேசிய நீர்வாழ் விலங்கு 2010. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாலை தயிராக மாத்திர அந்த பாக்டீரியாவை தேசிய நுண்ணுயிரியாக கன்சிடர் பண்ணுறோம். எந்த வருஷத்துலேருந்து? 2012. அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்டோ ஃபேஸ்லெஸ் அப்படின்றது தான் அதோட அந்த பாக்டீரியாவோட நேமு. இதை தெளிவாக பார்த்துக்கணும். 2010 அப்புறம் 2012 பாலை தயிராக மாத்திரம். ஏன்னா நம்ம பாலை தயிராக மாற்றினதுக்கப்புறம் இந்த தயிரை நம்ம சாப்பிட்றோம். அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே அந்த கெட்ட புழுக்கள்லாம் இல்லாமல் நம்ம நல்ல புழுக்கள், அந்த உள்ள நல்ல பாக்டீரியாஸை கொடுக்குறதா அந்த தயிர். அப்போ நம்ம ஸ்டொமக்கு ஒரு குளிர்ச்சியாக ஏற்படுத்துறதுக்கு முக்கியமாக அதை யூஸ் பண்ணுறதுனால, இந்த தயிரை யூஸ் பண்ணுறதுனால அதை தேசிய நுண்ணுயிரியா, அந்த பாலை தயிராக மாத்திர அந்த பாக்டீரியா லாக்டோஃபேசிலஸ் அப்படின்ற பாக்டீரியாவை தேசிய நுண்ணுயிரியா நம்ம இந்தியாவில் கன்சிடர் பண்ணிடுறோம். அப்புறம் ராஜநாகத்தை தேசிய ஊர்வனை அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இயர்லாம் புக்கில் எதுவும் மென்ஷன் பண்ணல, அதனால் இயர் கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ ராஜநாகம் தேசிய ஊர்வனை அப்படின்றது எது தேசிய அனிமலாக, தேசிய ஊர்வனவாக நம்ம அதை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 2050 மரம், பூவு, பழம். ஒரு மரத்தில் பூ பூக்குது, பழம் வருது அப்படின்ற மாரி வச்சுக்கலாம் மைண்டில். அடுத்தது மயில். அதுலேருந்து ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் மயில் வருது. 1963. அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ப்ளஸ் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நேஷ்னல் அனிமல் விலங்கு புலி வருது. அடுத்தது ரிவர் ஆறோட +2 போட்டோம் அப்படின்னா 8. அப்போ 2008 கங்கை ஆறு. மன்மோகன் சிங் அவர்கள் நவம்பர் 4 அதை அறிவிச்சிருக்காங்க. தேசிய பாரம்பரிய விலங்கு 2010. ஆற்று ஓங்கில், அதுவும் 2010. 2008 ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தேசிய பாரம்பரிய விலங்கு, தேசிய நீர்வாழ் விலங்கு ரெண்டுமே வருது. அப்புறம் பாலை தயிராக மாத்திரம் 2012 அந்த தயிராக மாத்திர அந்த லாக்டோஃபேசிலஸ் அப்படின்ற நுண்ணுயிரியை தேசிய நுண்ணுயிரியாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் பாக்டீரியாவை. ராஜநாகம் தேசிய ஊர்வனமாக கன்சிடர் பண்ணுறோம். தேசிய ஊர்வனம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜநாகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாட்டோட சின்னங்கள் கொடுத்துருக்காங்க. வரையாடு, அதுதான் மாநில விலங்கு, ஸ்டேட் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மரகத புறா மாநில பறவை, ஸ்டேட் பேர்டு. அடுத்தது செங்காந்தல் மலர் மாநில மலர். பனை மரம் மாநில மரம் அப்படின்றத நம்ம இது 4மே ஜென்ரல் தான். இது புக்லேயே கொடுத்துருக்காங்க, அது கீழே நம்ம பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம். இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்காந்தல் மலர் மாநில மலராக நம்ம தமிழ்நாட்டோட மாநில மலர் நம்ம சொல்கிறோம். அதுக்கு இந்த பாட்டனிக்கல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோரிசா சூப்பர்பா அப்படின்றது தான் அதோட பாட்டனிக்கல் நேம். இதே தாமரையும் அந்த மலர் பேஸ் பண்ணி வருது, தேசிய மலர். இதுக்கு அந்த பாட்டனிக்கல் நேம் நெலம்போ நியூசிப்ரா. அது எதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. தாமரைக்கு நெலம்போ நியூசிப்ரா. இதில் இந்த செங்காந்தல் மலர் அதுக்கு குளோரிசா சூப்பர்பா அப்படின்றது தான் இந்த பாட்டனிக்கல் நேம். அதை பேஸ் பண்ணி ரெண்டுமே கேட்ட கொஷினு. அதை தவிர
மற்ற முக்கியமான தேசிய சின்னங்கள் நம்ம அதை பார்த்துருவோம். தேசிய கொடி நம்ம பார்க்கணும். நேஷ்னல் ஃப்ளாகு. இப்போ நேஷ்னல் ஃப்ளாகை பொறுத்தவரையிலையும் காவி, பச்சை, வெள்ளை. மேலே காவி நிறம், நடுவில் வெள்ளை, அப்புறம் கீழே பச்சை நிறம் இருக்கும். அது என்ன வெளிப்படுத்துது? காவி நிறம் என்ன வெளிப்படுத்துதுன்னா தைரியம், தியாகம். இப்போ நாட்டுக்காக தியாகம் பண்ண அந்த மக்களை, அந்த வீரர்களையும் தைரியமாக நம்ம அது போர் புரிஞ்ச அவங்களையும் நம்ம அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காவி நிறம் வந்து தைரியம், தியாகத்தை வெளிப்படுத்துது. பச்சை நிறம் வந்து செழுமை, வளம். நம்ம நாட்டோட வளம் அந்த செழுமையாக இருக்கிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி அதை குறிப்பிட்டிருக்காங்க. வெள்ளை வந்து நேர்மை, நேர்மையாக இருக்கணும், அதுமாரி அமைதியாகவும் இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. வெள்ளை வந்து நேர்மை, அமைதி. அந்த கலரை வச்சே ஈஸியாக முடிஞ்சிடலாம். பச்சைனா பச்சை பசன் செழுமையாக வளமாக இருக்குது, வெள்ளைனா நேர்மை, அமைதி, காவினா தைரியம், தியாகம். முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள் அசோக சக்கரம். அசோக சக்கரம் வந்து இந்த தேசிய கொடியில் வர அசோக சக்கரம் வந்து 24 ஆரங்கள் இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். அது வந்து கருநீல கலரில் இருக்குது. அது அறவழி, அமைதி, அதை பேஸ் பண்ணி அதை தெரிவிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட நீள அகலம், கொடியோட நீள அகலம் வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து 3 அது 3:2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீளம் 3, அகலம் வந்து 2 அந்தமாரி. இப்போ நீளம் 3, அகலம் வந்து 2, ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த கொடி இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது யார் வடிவமைத்தா அப்படின்ட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பிங்காளி வெங்கையா அப்படிங்கிறவர் தான், ஆந்திராக்கார், அவர் தான் வடிவமைச்சிருக்காரு. அப்போ இந்த முதல் தேசிய கொடியை நெய்யப்பட்ட இடம், முதல்ல தேசிய கொடியை ஃபஸ்ட் டைமில் எங்கே அதை நெய்யப்பட்டாங்க அதுன்னா அப்போ அந்த காலத்தில் நெய்ஞ்சிருக்கிறது தான். இப்போ தான் நம்ம வந்து மாடர்ன் மிஷினாக இருக்குது. அப்போ நெய்யப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா குடியாத்தம், வேலூர் மாவட்டம், தமிழ்நாட்டில் நெஞ்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையில் அரசியல் நிர்ணய சபையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 22, 1947 அன்னைக்கு தான் அந்த தேசிய கொடியை நம்ம தேசிய கொடியாக அங்கீகரிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிர்ணய சபை வந்து அறிவிச்சிருக்கோம். இப்போ அது வந்து முக்கியமாக ஒரு கொஷின் டிஎன்பிசியில் கேட்குறாங்க. எப்படின்னா ஜூலை 22, 1947 அரசியல் நிர்ணய சபை வந்து தேசிய கொடியை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ எந்த தேதி அப்படிங்கிறது முக்கியம். ஜூலை 22, 1947. சுதந்திரத்துக்கு முன்னாடியே, சுதந்திரம் வந்து ஆகஸ்ட் 15 கிடச்சிருக்கும். ஆகஸ்ட் 15 நம்ம கொடியை ஏற்றணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த கொடியை வந்து அரசியல் நிர்ணய சபை மூலமாக இதுதான் நம்ம தேசிய கொடி அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்க கொடுத்துருக்கணும். அப்போ அப்படி தான் அது பண்ணியிருக்காங்க. அப்போ ஜூலை மாதம் 22ஆம் தேதி, ஜூலைக்கு அப்புறம் தான் ஆகஸ்ட் வருது. இப்போ ஜூலை மாதம் 22ஆம் தேதி இது நேஷ்னல் ஃப்ளாகை அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ஆகஸ்ட் மாதம் நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுதுன்னு முன்னாடியே அந்த ஜூன் 3 பிளானில் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஜூலை மாதம் 22ஆம் தேதி அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதே தேசிய கீதம், தேசிய அந்த பாடல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 24 தான் வந்திருக்கும். அது கீழே நம்ம அந்த தேதியும் பார்ப்போம். ஸோ அப்போ தேதி இதில் முக்கியம். அதை பேஸ் பண்ணி கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த தேதியை கேட்டிருக்காங்க, அதனால் நான் போட்டிருக்கேன். முதல் கொடி வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஃபஸ்ட்டு பிஎம் பிரைம் மினிஸ்டர் செங்கோட்டையில் ஏற்றிருப்பாங்க. டெல்லி செங்கோட்டையில் அந்த ஆகஸ்ட் 15, 1947 ஏற்றிருப்பாங்க. இப்போ இந்த நெய்யப்பட்ட முதல் கொடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஜார்ஜ் கோட்டையில் அந்த அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட் இதில். அடுத்தது தேசிய லட்சணைனா முத்திரை. இப்போ இந்த முத்திரை வந்து பார்த்திங்கன்னா சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் 4முக சிங்கம், அதை தான் இந்தியாவோட தேசிய லட்சணையாக, அதாவது முத்திரையாக 26/1/1950 அன்னைக்கு தான் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நவம்பர் 26, 1949 வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இந்த அரசியலமைப்பு வந்து சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அது நடைமுறைப்படுத்தினது வந்து ஜனவரி 26, 1950 தான். அப்போ அந்த நடைமுறைப்படுத்த அன்னைக்கு தான் இப்படி இன்னும் மைண்டில் வச்சுக்கலாம். முத்திரையை குத்தி மக்களுக்கெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்ற மாரி வந்திருக்குங்கிற மாரி மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து எதாவது மைண்டில் நிற்கல அப்படின்னா ஏதாவது க்ளூ வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸாம் டைமில் டக்குன்னு மைண்டில் வரணும் அந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னா கான்செப்டோட ஒரு சில இந்த ஃபேக்சுவல் டேட்டாவுக்கெலாம் நம்ம ஏதாவது ஒரு நிமோனிக்ஸ், க்ளூஸ் இல்லை ஷார்ட்கட் மாரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிறது நல்லது. அப்போ 26/1/1950 அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முத்திரையை அரசியல் நிர்ணய சபை மூலிமா அதை ஏற்றிருக்காங்க அப்படின்றத வச்சுக்கலாம். இதில் பாருங்கள் அடிப்பகுதி சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு எழுதியிருக்கோம். அது தமிழில் நம்ம வாய்மையே வெல்லம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிறது எந்த வடிவில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு டிஎன்பிசி கொஷின். ஏன்னா அது தேவநாகிரி வடிவம் அப்படின்றதான். இது மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 4 சிங்கம் இருக்கும். முன்னால் ஒரு சிங்கம் இருக்கும், அது பேக் சைடில் அப்படியே ஒன்று இருக்கும். இந்த சைடு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில்
மொத்தம் 4 சிங்கங்கள் இருக்கும். இப்போ சுற்றிக்கும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் மட்டும் தான் பார்க்குறோம். அது சுற்றிக்கும் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் சிங்கம் இருக்கும். அடிப்பகுதியில் யானை இருக்கும், குதிரை இருக்கும், காளை இருக்கும், சிங்கம் இருக்கும். 4 விலங்குகள் இருக்கும். அப்போ அந்த யானை வந்து ஆற்றலை வெளிப்படுத்துது, குதிரை வந்து வேகத்தை வெளிப்படுத்துது, காளை வந்து கடின உழைப்பை வெளிப்படுத்துது, சிங்கம் வந்து கம்பீரத்தை வெளிப்படுத்துது. அப்புறம் ஒரு தர்ம சக்கரம் நடுவில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த தேசிய முத்திரை. இது வந்து பார்த்திங்கன்னா அசோகர் காலத்தில் அந்த சாரநாத் தூணின் நான்முக சிங்கம் தற்போது இந்த சாரநாத் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த காலகட்டத்தில் விட்ட அந்த சாரநாத் தூணோட அந்த நான்முக சிங்கம் அது வந்து அவர் அந்த சாரநாத் இது சாரநாத் அருங்காட்சியகத்தில் அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அது அடிஷ்னல் டேட்டா புக்கில் கொடுத்தது தான். இது எல்லாமே புக்கில் கொடுத்த டேட்டா ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எப்படி கேட்டிருக்காங்க அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மன்மோகன் சிங் அவர்கள் அந்த டேட்டில் அறிவித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் புக்கில் இல்லை, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். அது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேசிய கீதம். ஸோ தேசிய கீதம் பொறுத்தவரையும் ஜனகணமன அப்படிங்கிறது தெரியும். இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக இது விளங்குது. அப்போ இந்தியாவோட இறையாண்மை அப்புறம் ஒருமைப்பாடு அது நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு பாடினோன்னே எல்லாமே அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம படத்தில் காமெடி சீன்லாம் பார்த்துருக்கோம். எந்திரிச்சு எல்லாம் ஒன்றா எல்லாம் ஒற்றுமையாக எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க அதை சால்வ் பண்ணுற மாதிரி. அப்போ ஒரு இறையாண்மை, இந்தியாவுக்கு வேறு நாட்டிலேருந்து யாரும் சட்டம்லாம் இயற்ற முடியாது, நம்ம தான் சட்டம் இயற்றுறோம், நம்ம மக்களாட்சி அப்படின்ற சொல்கிற ஒரு இறையாண்மை. அப்புறம் அந்த ஒருமைப்பாடு, பல்வேறு ஜாதி மக்கள் இனங்கள் இருந்தனாலும் ஒருமைப்பாட்டோடு வாழ்கிறதுக்கு உள்ள முக்கிய அடையாள சின்னமாக அந்த தேசிய கீதம் வந்து விளங்குது. அந்த பாட்டை போட்டோன்னே இன்னமும் நமக்கு இந்த உணர்வுகள், தேசிய உணர்வுகள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத எண்ணம் இருக்கும். ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்க மொழியில் எழுதியிருப்பார் இந்த ஜனகணமன அப்படிங்கிறத தேசிய கீதம். இது இந்தி மொழியாக்கம் வந்து ஜனவரி 24, 1950 மொழியாக்கம் பண்ணி அரசியல் நிர்ணய சபையால் இது வந்து தேசிய கீதமாக ஏற்றிருப்பாங்க. முதல்ல இந்த தேசிய கீதம் இது வந்து அரசியல் நிர்ணய சபையில் தேசிய கீதமாக ஏற்றுக்கிட்டது வந்து ஜனவரி 24, 1950. அதுக்கு முன்னாடியே இந்த தேசிய கீதத்தை அந்த ஐஎன்சி இந்திய நேஷனல் காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா 1911 டிசம்பர் 27 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் அதை பாடப்பட்டிருக்கும். அதுவும் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அப்போ தேசிய கீதம் முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் அதால் எப்போ பாடப்பட்டுச்சு அப்படின்னா 1911 டிசம்பர் 27 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இதோட ப்ரொசீஜர் நமக்கு தெரியணும், இது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ 52 செகண்ட்ஸில் இதை பாடி முடிக்கணும். ஜனகணமன இதை ஆரம்பித்து முடிகிறது வந்து 52 செகண்ட்ஸ், வினாடி. அது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 8 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிடணும் அப்படின்றதான் இதோட இது. நேராக நிற்கணும், ஆடிக்கிட்டே இல்லாமல் அசைவு இல்லாமல் நேராக நிற்கணும். அதோட பொருள் புரிஞ்சு பாடணும். பட் அதான் ஹிந்தியில் இருக்குது, இன்ன வரையும் அது ஃபுல் பொருள் யாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. அது படிச்சிருந்தாலும் டக்குன்னு மைண்டில் வராது. அப்போ பொருள் புரிஞ்சு அதை பாடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தேசிய பாடல் பொறுத்தவரையிலும் வந்தே மாதரம். இப்போ வந்தே மாதரம் பக்கிம் சந்தர் சட்டர்ஜி அவர் தான் வங்க எழுத்தாளர். இவர் ஒரு வங்க எழுத்தாளர். சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பாங்க. இப்போ வந்தே மாதரம் பாடல் தேசிய பாடலாக இருக்கிற அந்த வந்தே மாதரம் பாடல் வந்து எந்த மொழியில் பக்கிம் சந்தர் சட்டர்ஜி வந்து ஏற்றிருக்காரு அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஏற்றிருக்காரு. இது ஒரு கொஷின் 2 வாட்டி கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கணும். பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவங்க ஒரு வங்க எழுத்தாளர். அவர் தான் இந்த தேசிய பாடலாக ஏற்றிருக்காரு. எந்த மொழியிலாம்? சமஸ்கிருதத்தில். அப்போ வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவரும் இவர் தான் அப்படின்ற மாரி ஒரு கொஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தேசிய கீதத்திற்கு இணையான சிறப்பு இந்த தேசிய பாடலுக்கு அளிக்கப்படுகிறது என ஜனவரி 24, 1950 ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு தேசிய பாடலாக அறிவித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தேசிய பாடல் தேசிய கீதம் ரெண்டுமே அந்த அரசியல் நிர்ணய சபையால் ஜனவரி 24, 1950 அன்றைக்கி தான் ஏற்றிருக்கும். தேதி முக்கியம். பட் ஆனால் அந்த முத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 26, 1950. அதே தேசிய கொடி என்னது ஜூலை 22, 1947. இப்போ தேசிய கொடி வந்து ஜூலை 22, 1947, அதாவது குடியரசு தினம் முன்னாடி அதுக்கு மாதத்துல அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ தேசிய பாடலை பொறுத்தவரையும் ஜனவரி 24, 1950 அன்றைக்கி தான் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் அது ஏற்றிருப்பாங்க. ஏன்னா தேசிய பாடலாக அறிவிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனந்த மடம் அந்த நாவலில் தான்
இந்த இது தேசிய பாடலில் எடுக்கப்பட்டிருக்கும். ஆனந்தமடம் நாவல் அதோட ஆசிரியர் வந்து பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி. அடுத்து பாருங்கள், 1896 கல்கத்தா தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த தேசிய பாடலாக ஐஎன்சி வந்து அறிவிச்சிருக்கும். அப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தான் ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி ஐஎன்சி மீட்டிங் வந்து 1885 ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்ருக்கு. அப்போ 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் என்ன நடந்திருக்கு, இந்த ஐஎன்சி அவங்க அந்த கட்சி சார்பாக இது தேசிய என்ன சொல்கிறது தேசிய பாடலாம் நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் அறிவிச்சிருப்பாங்க. அதே அந்த டைமில் வந்து அதை ஃபஸ்ட் பாடினவங்க யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு, அவங்க தான் பாடியிருப்பாங்க. இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே தேசிய கீதத்தை வந்து அதே ஐஎன்சி எப்போ வந்து பார்த்திங்கன்னா 1911 டிசம்பர் 27 அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த தேதி ஐஎன்சி எப்போ ஏற்றுக்கிட்டாங்க, அரசியல் நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்குச்சு. அரசியல் நிர்ணய சபை 1950 ஜனவரி 24. ஐஎன்சியில் தான் அந்த பழைய டேட்டா வரும், பழைய இயர் வரும். அப்போ தேசிய கீதத்தை பொறுத்தவரையிலையும் 1911, தேசிய பாடலை பொறுத்தவரையிலையும் 1896 ஏற்றிருப்பாங்க. சரோஜினி நாயுடு அவர்கள் தான் அதை பாடியிருப்பாங்க. தேசிய உறுதிமொழி, இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த தேசிய உறுதிமொழியை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு தெலுங்கில் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். யார் எழுதுனாங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடுன்னு அப்படின்னு ஆரம்பிக்கும், இது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் அந்த ப்ரேயர்லாம் ஸ்கூல் ப்ரேயர்லாம் அது என்னமோ பண்ணிகிட்ருப்பாங்க. அது எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ், தெலுங்கில் எழுதியிருப்பார். இந்திய நாணயம் காயின் பணத்தோட பெயர் வந்து ரூபாய் நம்ம கூப்பிட்றோம். இது 16ஆம் நூற்றாண்டு அந்த ஷெர்ஷா சூரி அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், வெள்ளி நாணயத்தை விட்டுருப்பார். அந்த அவர் காலகட்டத்தில் 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அவர் வெள்ளி நாணயத்தை ரூபியா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. அந்த பேர் தான் மருவி என்ன பண்ணியிருக்காங்க, ரூபாய் அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். ருபீஸ், ரூபாய், தமிழ் வந்து ரூபாய், இங்கிலீஷ் வந்து ருபீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது வந்து இதுக்கு சின்னம் இப்போ இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற இப்போதுக்கு ருபீஸ் 1000, ருபீஸ் 500 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறது சின்னத்தை டி உதயகுமார் அவர்கள் தான் அதை வடிவமைச்சிருக்காங்க. 2010 அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்தவர், அது தெரிஞ்சுக்கணும். தேசிய நாள்காட்டி அந்த கேலண்டர், நேஷ்னல் கேலண்டர், அது வந்து பேரரசர் கனிஷ்கர் காலகட்டத்திலேருந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். அதை அவர் ஃபாலோ பண்ண அந்த இதை தான் நம்ம இங்கே இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. கிபி 78ஆம் நூற்றாண்டுலேருந்து அந்த சக ஆண்டு முறை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. யார், பேரரசர் கனிஷ்கர் காலகட்டத்திலேருந்து. சமப்பகல் இரவு மார்ச் 22 லீஃப் ஆண்டில் வந்து மார்ச் 24 ஆரம்பிக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த சக ஆண்டு முறை தான் நம்ம வந்து தேசிய நாள்காட்டியை பின்பற்றுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாள்காட்டி சீரமைப்பு குழு. அப்போ யாரோட குழு, வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா அப்படின்றவரோட ஒரு ஹெட்டில் ஒரு நாள்காட்டி குழு, இந்த நேஷ்னல் கேலண்டர் குழு வந்து அமைச்சிருக்காங்க. அவரோட பரிந்துரையினால் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாள்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. யார், கனிஷ்கர் காலத்தில் அவர் ஃபாலோ பண்ண அந்த சக ஆண்டு முறையை தான் தேசிய நாள்காட்டியாக இவரோட தலைமையில் நடந்த அந்த குழு மூலயமா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத புக்கில் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது என்ன முறை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன முறைனா சக ஆண்டு முறை. தேசிய நாள்காட்டி வந்து என்ன முறைனா சக ஆண்டு முறை அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், தேசிய விடுமுறை நாட்கள். முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 15 என்னது சுதந்திர தினம், குடியரசு தினம் ஜனவரி 26 1950, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. அப்போ ஆகஸ்ட் 15 1947 டிகே பட்டம்மாள் வந்து அந்த இந்திய வானொலியில் பாட்டு பாடியிருக்காங்க. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, பாரதியார பாட்டு, முக்கியமான பாட்டு. அப்போ அந்த பாட்டை வந்து அந்த அன்றைக்கி பாடியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்கூல் டேட்டா, அதையும் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபேக்சுவல் டேட்டா அதிகமாக இருக்கும், பார்த்துக்கலாம். ஜனவரி 26 1950 குடியரசு நாள் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுலேருந்து 3வது நாளில் ஜனவரி 29 27 28 29 3வது நாள் அன்றைக்கி பாசறைக்கு திரும்புதல் அப்படின்ற ஒரு விழா செலிப்ரேட் பண்ணுறாங்க. குடியரசுத் தலைவர் தான் அதுக்கு விருந்தினராக இருப்பார். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தரைப்படை, காலாட்படை, கடற்படை, விமானப்படை எல்லாமே கலந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு, காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு காந்தி ஜெயந்தி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அக்டோபர் 2 அதுவும் கவர்மெண்ட் ஹாலிடே தான். இவரோட பிறந்தநாளை தான் சர்வதேச அகிம்சை நாளாக 2007 ஐநா சபை அறிவிச்சிருக்கு. அது அடிஷ்னல் டேட்டா. ஸோ இதுதான் முக்கியமானது. இப்போ தமிழ்நாட்டோட
புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு ஃபேக்ட் ஸ்டேட்டாக இருக்குது, அது பார்த்துக்கலாம். தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, அதில் வந்து மயில்கள் சரணாலயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டோட மாநில சின்னங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. விலங்கு வரையாடு, பறவை மரகதப்புறா, மலர் வந்து செங்காந்தல் மலர், மரம் வந்து பனை மரம். இப்போ நம்ம இந்த காவேரி ஆற்றோட நீளம் வந்து 25 கிலோமீட்ரு, 2008 முடிஞ்சிருச்சு. பிரம்மபுத்திரா வந்து 38-48, ஆனால் அது இந்தியாவில் கம்மியாக தான் பாயுது, அதனால் இதை வந்து நம்ம நேஷ்னல் ரிவராக எடுத்திருப்பாங்க. இந்த மாம்பழத்தை நேஷ்னல் ஃப்ரூட்டாக நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். அது வந்து முகலாயர் காலத்தில் இமாம் பசந்த் அப்படின்ற ஒரு பழம், அவர் காலகட்டத்தில் அந்த ராஜாக்களுக்கெல்லாம் உருவாக்கப்பட்டதா அந்த ஒரு குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க, திருப்பூர் குமரன் அவர்களை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1932 காந்தி அவர்களை கைது பண்ணியிருப்பாங்க, அதனால் அதை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நாடு ஃபுல்லாகவே போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்தில் போலீஸ் அடிதடிலாம் நடக்கும். இவர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்திருப்பார், திருப்பூர் குமரன் அப்படின்றத பேர் இவர். அப்போ இவர் தெரியாத யாரும் கிடையாது. இப்போ காந்தி விடுதலை செய்யணும் அப்படின்றத முன்னெடுத்து இவர் போராட்டம் நடத்தும் போது போலீஸ் அடிதடியால் இவர் இறந்துருவார். அவர் இறந்தும் அவர் கையை வந்து கொடி அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டே இருக்கும், கொடி மேலே பறந்துட்டுருக்கும், அவர் கீழே விழுந்து விடுவார். பட் ஆனால் அந்த இறந்து உயிர் அதை விட்டதுக்கப்புறமும் அந்த கொடி சாயாமல் அந்த குச்சி அப்படியே பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டுருப்பார். அதனால தான் இவர் வந்து கொடிக்காத்த குமரன் அப்படின்னு அழைக்கிறாங்க. திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரன் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் டேட்டா. இதில் இயர்ஸ் டேட்லாம் எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி இப்போ இந்த 16 கொஷின் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம கொஷின் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு தெளிவாக, அதை பார்க்கலன்னா தெளிவாக பார்த்துட்டு வந்துடுங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ கொஷின் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இப்போ இந்த கொஷினுக்குள்ளே பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துட்டு வேணுங்கிறவங்க இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் பிடிஎஃப் ஃபைல் வந்து எல்லா டாப்பிக்கும் அவைலபிளாக ரெடியாக இருக்குது. ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உடனே அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை பிரிண்ட்டும் எடுக்க முடியும். ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழே டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஷின் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம். ஸோ இதில் பாருங்கள், ஜனகணமன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜனவரி 24 என்னது, ஜனவரி 24 1950 தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையெல்லாம் ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பட் அது எப்படி கொஷின் கேட்கலாம், எப்படி அந்த தேசிய கீதம் ஜனகணமன அப்படின்ற தேசிய கீதத்தை வந்து அதாவது ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸால் எப்போ பாடப்பட்டுச்சு அப்படின்னா 1911 டிசம்பர் 27 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் அது பாடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது அடிஷ்னல் டேட்டா தெரிஞ்சுக்கணும். மற்ற இயர்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, ஜனவரி 26 1950 தான் குடியரசு தினம், அன்றைக்கி தான் அந்த முத்திரையை எடுத்திருப்பாங்க, முத்திரையை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அன்னையிலேருந்து. நவம்பர் 26 1949 வந்து அரசியலமைப்பு தினம், இல்லை கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அது நடைமுறைப்படுத்தினது தான் ஜனவரி 26 1950 இது ரிப்பப்ளிக் டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் எல்லாமே. அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலாக பாடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா இதுங்க எல்லாமே இயர் கொடுத்துட்டாங்க, 1911 12 1912 1911 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இது பழைய இயர் அப்படிங்கும்போது ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டில் இதை ஏற்றுக்கொள்ள அவங்களே கொடுத்துருக்காங்க. 1911 அட் ஐஎன்சி கல்கத்தா செஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1911ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய தேசிய கீதமாக இதை முதல்ல பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அடிஷ்னல் டேட்டா. அப்போ இப்போ இருக்கிற டேட்டாவும் கேட்குறாங்க, ஐஎன்சியில் பாடின டேட்டாவும் கேட்குறாங்க, தெளிவாக பார்த்துக்கணும். மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்குறாங்க, 1963. அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம், ஆலமரம் என்னது, ஆலமரம் தாமரை மாம்பழம் மூணுமே 1950. மயில் வந்து ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், 1963. புலி அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 1973. கங்கை ஆறு 2008. யானை ஆற்று டால்ஃபின் 2010. அந்த பாலை தயிராக மாத்திர லாக்டோ ஃபேஸ்லெஸ் வந்து 2012. டக்குன்னு ரீகால் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டேஸ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக நவம்பர் 4 2008 அறிவித்தார். கங்கை ஆறு 25 கிலோமீட்டரு, இந்தியாவில் பாயிற நீளமான நதி. இந்தியாவின் தேசிய நாள்காட்டி டேஸ் ஆகும், சக கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சக வருட நாள்காட்டி.
இப்போ பேராசர் கனிஷ்கர் காலகட்டத்திலேருந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பேராசர் கனிஷ்கர் வந்து கிபி 78 அந்த காலகட்டத்தில் இந்த சக ஆண்டு முறை வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் தேசிய மலர் தாமரை தாவரவியல் ரீதியாக டேஸ் என்று அறியப்படுகிறது. என்னது? த நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் இந்தியா லோட்டஸ் இஸ் அ பாட்டனிக்கலி நோன் அஸ் நிலம்போ நியூசிப்ரா அப்படின்றத கூப்பிட்றோம். ஸோ நிலம்போ நியூசிப்ரா அப்படிங்கிறது தான் தாமரையோட பாட்டனிக்கல் நேமு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்போ வருஷம் அப்படின்னா 1950. ஆலமரம், தாமரை, மாம்பழம். அடுத்தது பாருங்கள், வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? பங்கிம் சந்தர் சட்டர்ஜி. இப்போ அவர் தான் வந்தே மாதரம் பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றிருப்பார். நெக்ஸ்ட்டு, தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் டேஸ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அப்போ தேசிய கொடி சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, 1947. அப்போ கொடி அது அன்னைக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். சுதந்திர தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா கொடி வேணும். அதுக்கு மாதம் ஜூலை மாதத்தில் 22ஆம் தேதி ஜூலை 1947 அன்னைக்கு அது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இதில் பாருங்கள், சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்ற வாய்மையே வெல்லும் என்ற வாய்மையே வெல்லும் டேஸ் எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா தேவநாகிரி வடிவம். அடுத்தது, வந்தே மாதரம் என்ற பாடல் டேஸ் மொழியில் பங்கிம் சந்தர் சட்டர்ஜியால் இயற்றப்பட்டுச்சு. கேட்டிருக்காங்களா? வந்தே மாதரம் வந்து சமஸ்கிருதம் அப்படின்ற மொழி அப்படின்றதில் தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, வங்காள மொழியா அப்படின்ற மாரி. இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேசிய கீதம் அதை பொறுத்தவரையிலையும் வங்க மொழியில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதியிருப்பாங்க. தேசிய கீதம் ஜனகணமன வந்து வங்க மொழியில் எழுதியிருப்பாங்க. பட் ஆனால் தேசிய பாடல் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பார் பங்கிம் சந்தர் சட்டர்ஜி. அது ரவீந்திரநாத் தாகூர் வங்கமொழி தேசிய கீதம். அதுக்கு எதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது வங்கமொழி, இதுலேயும் வங்காளம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, மாற்றி போட்டக்கூடாது. அடுத்து பாருங்கள், 27 டிசம்பர் 1911 தேசிய கீதம் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸின் டேஸ் அமர்வில் பாடப்பட்டுச்சு. கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ஐஎன்சி மூலிமா முதல்ல பாடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். டேஸ் தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குகிறது. என்னது? குளோரிசா சூப்பர்பா அப்படின்றது தான். இது அந்த பாட்டனிக்கல் நேம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறோம். செங்காந்தல் மலர் தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டோட மாநில மலராக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மாநில பறவை வந்து மரகதப்புறா, மாநில விலங்கு வரையாடு, மாநில மரம் பனைமரம். அப்போ அந்த மாநில மலர் அப்படின்னு சொல்லப்படுற செங்காந்தல் மலர் தான் குளோரிசா சூப்பர்பா அப்படின்னு நம்ம பாட்டனிக்கல் நேமாக நம்ம அழைக்கிறோம். இந்தியாவோட தேசிய நீர்வாழ் உயிரினம் என்ன? ஆற்று ஓங்கில் அப்படின்னாலும் ஆற்று டால்ஃபின் அப்படின்னாலும் ஒன்று தான், ரிவர் டால்ஃபின். ஸோ 2010 கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய பாரம்பரிய விலங்கு நேஷ்னல் ட்ரெடிஷ்னல் அனிமல், நேட்டர் வாட்டர் பேஸ்ட் அனிமல், ரெண்டுமே 2010. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருவனற்றுள் யார் வடிவமைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. பிங்காளி வெங்கையா அவர் தான் வடிவமைச்சிருப்பார். குடியாத்தம் ஃபஸ்ட்டு, இது குடியாத்தம் வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பங்கிம் சந்தர் சட்டர்ஜியாக மிகவும் பிரபலமான நாவல் வந்து டேஸில் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய தேசிய பாடல் வந்தே மாதரம்னு சொல்லப்படுற அந்த தேசிய பாடல் வந்து பங்கிம் சந்தர் சட்டர்ஜி தான் ஏற்றிருக்காரு. அது எந்த நாவலோட ஒரு பகுதி அப்படின்னு கேட்குறாங்க கொஷின். என்னது? ஆனந்த் மத் அப்படின்ற ஒரு நாவலில் தான் எடுத்துருப்பாங்க. பங்கிம் சந்தர் எழுதின அவர் அந்த நாவலில் இருந்தால் அந்த எடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது? அப்போ வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு தேசிய பாடல் 1896. அதே தேசிய கீதம் வந்து 1911. அதுக்கு எதுவும் கன்ஃபியூஸ் கூடாது. தேசிய கீதம்னா 1911 டிசம்பர் 27 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. வந்தே மாதரம்னு சொல்லப்படுற தேசிய பாடலில் வந்து 1896 கல்கத்தா காங்கிரஸ் செஷனில் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு இது பாடியிருப்பாங்க அப்படின்றது.
அடுத்து பாருங்கள், வந்தே மாதரம் என்ற தேச கோஷத்தை வழங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. பங்கிம் சந்தர் சட்டர்ஜி. இப்போ அவர் தான் வந்தே மாதரங்கிற தேசிய பாடலை வந்து சமஸ்கிருதத்தில் எழுதினார். அதை தான் நம்ம வந்து ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி தமிழில் கன்வெர்ட் பண்ணி அங்கங்கே பாடிட்டு. அவ்வளோதான், 16 கொஷின் நம்ம ஃபாலோ பண்ணியாச்சு. இந்த பிடிஎஃப் ஃபைலு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப் ஃபைலு பைலிங்குவலில் இருக்கிற இந்த பிடிஎஃப் ஃபைல் 16 கொஷின் இருக்குது பார்த்தீங்களா. இதேமாரி ஒவ்வொரு டாப்பிக்காக கான்ஸ்டியூஷனுக்கு ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது. அதுமாரி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. ஜிஎஸ்க்கு உள்ளது, மேக்ஸுக்கும் அவைலபிளாக இருக்குது, ஃபுல்லாகவே தமிழுக்கும் அவைலபிளாக இருக்குது. தமிழோட ப்ளைலிஸ்ட்டில் நம்ம, அதாவது நம்ம சேனலோட ப்ளைலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது வீடியோஸ்லாம் நம்ம தமிழ் பேஸ் பண்ணி நிறைய போட்டிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.